நாம் இன்னைக்கு கொத்தமல்லி இலை வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் 5 வரமிளகா, 5 பல் பூண்டு, அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வதக்கி வச்ச கொத்தமல்லி இலை தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான கொத்தமல்லி இலை வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.